மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பார்க்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்கே மதுரையிலே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 2.93 கிலோமீட்டர்ஸில் வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலில் உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்குது. துலுக்க நாச்சியார் ஒரு முஸ்லீம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் அழகரை காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூவை ஒரு மாலையாக கட்டி அந்த துலுக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன். அடடா, ஆடுகளம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்கள் நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்ட்டாக பேட்டைக்காரனா யாரை கேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் டைரக்டராக யோசிச்சு நீங்கள் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த சேவல் சாதாரண சேவல் இல்லை, அது தனுஷோட கையில் இருக்கிற சேவல். தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சேவலை அவர் எவ்வளோ பிரமாதமாக தயார்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த சேவல்கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கிறதுக்கு பதிலாக நம்ம சமாதானமாக போயிடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, நான் சமாதானமாக போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். மதுரையை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்க. அது நல்லா இருந்தது அந்த கேள்வி. அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறத விட பாசம் வச்சதுனால இந்த மதுரைக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. உண்மையிலே உங்களுடைய இந்த கைத்தட்டல், விசில், இது எல்லாமே யாருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரியே இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். வெற்றி விழாவில் கொண்டாடுவோம், சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.